ஜெயராமன் சார் அவருடைய நிறைய இணக்கமான போக்கு, கனிவான பேச்சு, கணீர் குரல் அவருடைய அடையாளமாக சொல்கிறாங்க. நீங்கள் நெருங்கி பழகி இருக்கிறீங்க. கட்சி சார்பும் சரி, அரசியல் கடந்தும் அவர் பழகிய விதம் பலரால் நெகிழ்ந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய அனுபவம்? நேற்று யாரும் எதிர்பாராத வகையில் இயற்கை எய்திய அண்ணன் இலகணேசன் அவர்களுக்கு என் இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்னைக்கு ஆர்எஸ்எஸில் சேர்ந்தார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, அவர் கூட 4 அண்ணன், ஒரு தம்பி, 2 அக்கா, ஒரு தங்கை, மொத்தம் 9 பேர் அவங்க குடும்பத்தில். அவங்க தகப்பனார் லட்சுமி ராகவன் தஞ்சாவூரில் ஆனந்த விகடன் மற்றும் இதர நியூஸ் பேப்பர்களுடைய ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. அதில் இள நாராயணன் 2வது அண்ணன், முதல் அண்ணன் இளசேஷன், 2வது அண்ணன் இள நாராயணன், 3வது அண்ணன் இள கிருஷ்ணமூர்த்தி தற்போது திருவல்லிக்கணியில் வசித்து வருகிறார். முதல் 2 பேரும் காலமாயிட்டாங்க. 4வதாக இள கோபாலன், அவர் கூட தான் இங்கே இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இள கணேசன், அவருடைய தம்பி பட்டாபி, இள பட்டாபி இங்கே இருக்கார். 2 அக்கா, ஒரு தங்கை. இதில் 2வது அண்ணன் இள நாராயணன் தஞ்சாவூரில் டெலிஃபோன்ஸில் வேலை செஞ்சிட்டு இருந்தார். டெலிஃபோன்ஸில் வேலை செஞ்ச காலத்திலேயே அவருக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு ஏற்பட்டு ஷாக்கா போக ஆரம்பித்தார். ஆஃபீஸ் முடிஞ்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதே இந்த ஷாக்காவுக்கு தேவையான அந்த காக்கி நிக்கரை போட்டுட்டு சைக்கிளில் கிளம்பி நேராக தஞ்சை அரண்மனை கேம்பஸ்குள்ளே இருந்த கிரவுண்டில் ஷாக்காவுக்கு அவர் அங்கேருந்தே தயாராகி வந்துடுவார். அப்போ இலகணேசன் கை குழந்தை, 2 வயசு 3 வயசு குழந்தையாக இருக்கிறவரை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு, இதை இள நாராயணனும் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணன் இலகணேசனும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இள நாராயணன் கூடவும் நான் நெருங்கி பழகியிருக்கேன். அதில் இள சேஷன் கிட்ட மட்டும்தான் எனக்கு பழக்கமே கிடையாது. இள நாராயணன், இள கணேசன், இள கோபாலன், இள கிருஷ்ணமூர்த்தியும் நல்லா தெரியும், பட்டாபியும் நல்லா பரிச்சயம் உள்ளவர். இவருடைய அண்ணன் 2 பேர்கிட்டையும் மிக நெருங்கி பழகின காலத்தில் அவங்க பல்வேறு விதமான காலப்போக்கில் ஏதோ ஒரு பேச்சு வரும்போது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஷாக்காக்கு வந்தவர் இலகணேசன். படிக்கிற காலத்திலேயே அவர் ஷாக்காக்கு வர ஆரம்பித்து விவரம் தெரிஞ்ச காலத்தில் கொஞ்சம் ஷாக்கால ஈடுபாட்டோட அவருக்கு படிப்பை தாண்டி நாட்டுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகம் அந்த காலத்திலேயே வந்தது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போய் சேர்ந்தார். அப்போது ஒரே ஒரு கருத்து, ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 1969ஆம் ஆண்டு தொடக்க காலத்தில் வீரத்துறவி ராமகோபாலன், அப்பொழுது தமிழக ஆர்எஸ்எஸின் தலைமை பொறுப்பில் இருந்தவர், பிராந்த பிரச்சாரக்காக தமிழக ஆர்எஸ்எஸை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது திருச்சியில் ஒரு செலக்டட் ஆடியன்ஸ், ஒரு 10-20 பேரை வச்சு ஒரு கூட்டம், மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறார், ஒரு வீட்டு மாடியில். அந்த கூட்டத்தில் தஞ்சாவூர் மற்றும் ஒருங்கிணைந்த தஞ்சை மற்றும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு 15-20 இளைஞர்களை குறிப்பாக கூப்பிட்றாரு. ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டுருக்கிறவங்கள, படித்து முடித்தவங்க, வேலைக்கு போனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, இந்த மாதிரி ஒரு இளம் பிராயத்தில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தும்போது என்னென்ன பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னோடனே கிறிஸ்துவ மதமாற்றம், இஸ்லாமிய மதமாற்றம், இஸ்லாமிய அடிப்படைவாதம் போன்ற இதெல்லாம் பிஃபோர் லஞ்ச், உணவு வேலைக்கு முன்பாக இதை பற்றி மிக விரிவாக பேசுகிறார்கள். உணவு வேலை முடிந்தவுடன் கம்யூனிஸ்டுகள் எந்த அளவுக்கு தாக்கம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், கம்யூனிஸ்டுகளுடைய மூர்க்கத்தனமான வெறித்தனமான அழித்தொழிக்கும் இயக்கமும் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் வச்சுருந்தாங்க. அதை பற்றியும் அண்ணன் இலகணேசன் விரிவாக சொல்லும்போது எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்கிட்ட வீரத்துறவி ராமகோபாலன், அவர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ராமகோபாலன் குறிப்பெடுத்துவார், எல்லாத்தையும் குறிப்பெடுத்தவர். 4 மணிக்கு வந்தவங்கள்ட்ட அப்போ தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்தவர். இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதிராளி இவ்வளோ வேலை செய்கிறான்னு. ஆஸ் ஆர்எஸ்எஸ், ஆஸ் ஏ சுயம் சேவக், நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன செஞ்சுருக்கோம், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கும்போது தான் இது ஒரு தாக்கத்தை அவருக்குள் ஏற்படுத்துகிறது. அந்த தாக்கம் தான் பின்னாளில் அவர் பிரச்சாரக்காக வருவதற்கு ஒரு மிக ஆழமான அடித்தளம். அதாவது முன்னாடியே பிரச்சாரக்கா போனோங்கிற எண்ணம் இருந்தது, இன்னும் வேகமாக தங்கையோட திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சாரக்கா போனோங்கிற முடிவை அந்த இடத்துல தான் எடுத்தார். ஒரு அரசு பணியிலிருந்து ஆர்எஸ்எஸ் பணிக்கு ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய ஒரு ஆளுமையாக வளர்ந்து பாஜக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதுக்கான அடித்தளம் அமைத்தவர்கள் ஒருவராக இலகணேசன் அவர்களை குறிப்பிடலாம். அவர் தமிழக பாஜக எத்தனையோ பேருக்கு அடையாளம் கொடுத்துள்ளது. ஆனால் தமிழக பாஜகவிற்கு அடித்தளமாக முகமாக திகழ்ந்தவர் அண்ணன் இலகணேசன்.
அண்ணன் இலகணேசனால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்து முன்னணியின் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளராக இருந்து பின்னர் தமிழக பிஜேபியின் அகில இந்திய செயலாளராக இருந்து மிகவும் தர்ம போராளி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய தர்ம போராளி ராஜா அவர்களை பாஜகவிற்கு கொண்டு அழைத்து வந்து உருவாக்கியது அண்ணன் இலகணேசன். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணி அமைப்பாளராகவும் இந்து முன்னணியின் மாநில இணை அமைப்பாளராகவும் திகழ்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் இந்து முன்னணியில் இருக்கும்போதே அவரை அழைத்து வந்து 1991 பாராளுமன்ற தேர்தலில் வீரத்துறவி ராமகோபாலன் அனுமதியுடன் போட்டியிட வைத்தார். பின்னர் 1993ஆம் ஆண்டு 94 என்று நினைக்கின்றேன் 94ஆம் ஆண்டில் அவரையும் பிஜேபிக்கு அழைத்து வந்து மாநில செயலாளராக்கி படிப்படியாக அவர் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் 2 முறை மாநில தலைவராகவும் உயர்ந்து வருவதற்கு அண்ணன் கணேசனும் ஒரு காரணம். ஆர்எஸ்எஸின் திருப்பூர் நகர தலைவராக இருந்து அப்போ ஆர்எஸ்எஸ் திருப்பூர் சங்கச்சாலக்கா நகர தலைவராக இருக்கும்பொழுதே கூட சந்திரசேகர் மறைந்த பிரதமர் சந்திரசேகரின் ஜனதா கட்சியில் அகில இந்திய பொருளாளராக இருந்தவர் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன். அந்த சிபி ராதாகிருஷ்ணனையும் பாஜகவிற்கு அழைத்து வந்து பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து 1998 பாராளுமன்ற தேர்தலில் அவரை போட்டியிட வைத்து 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் தற்பொழுது மகாராஷ்டிர மாநில ஆளுநராகவும் இருப்பவரையும் பாஜகவிற்கு அழைத்து வந்து பொறுப்புகள் குறித்து உயர்த்தி பார்த்தவர் அண்ணன் இலகணேசன். அதே போன்று டாக்டர் தமிழிசை 2000 ஆண்டா 2001 என்று நினைவில்லை, திரு வெங்கையா நாயுடு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் பூந்தமல்லியில் நடந்த ஒரு மாநாட்டில் அந்த மாநாட்டில் தான் வெங்கையா நாயுடு முன்னிலையில் தமிழிசை அவர்கள் 2001 சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. குமரி அனந்தன் திருவொற்றியூரில் போட்டியிட்டார். திருவொற்றியூருக்கு போய் வேலை செஞ்சாங்க. 2000ஆவது கடைசியில் டாக்டர் தமிழிசை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அது மட்டுமல்ல, டாக்டர் என்எஸ் சந்திரபோஸ் என்று அவர் வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலின் தலைவராக பிராக்டிசிங் மெடிக்கல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அகில இந்திய தலைவராக இருந்தவர். அவரை அழைத்து வந்து தமிழக பாஜக தலைவராக உருவாக்கினார். டாக்டர் எஸ்பி கிருபாநிதி அவரையும் அழைத்து வந்து தமிழ் மாநில தலைவராக உருவாக்கினார். பிரபல வில்லன் நடிகர் அவருடைய நம்பியார் எம்என் நம்பியாரின் மகன் சுகுமாரன் நம்பியாரையும் அழைத்து வந்து அப்பொழுது வந்து தாமரை தடாகம் என்று ஒரு திங்க் டேங்க் இருந்தது. பின்னர் சென்னை மாநகர தலைவராக சுகுமாரன் நம்பியார் திகழ்ந்தார். பின்னர் அகில இந்திய பொருளாளராக கூட இருந்தார். 2001ஆம் ஆண்டில் திருச்சி பாராளுமன்ற இடைத்தேர்தலிலும் 2004 வடசென்னை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டார் சுகுமாரன் நம்பியார். இதை போன்று பல பேரை அழைத்து வந்து பல பேருக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் இலகணேசன். நிறைய ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறார் பாஜகவிற்கு என்று பார்க்கும்போது. அவருடைய குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை நாம் தயாரிச்சிருக்கோம். அந்த சிறப்பு தொகுப்பை பார்த்துட்டு நான் ஜெயகிருஷ்ணன் உங்கள்கிட்ட வரேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 1945ஆம் ஆண்டு லக்குமி ராகவன் அலமேலு தம்பதியினரின் மகனாக பிறந்தவர் இல கணேசன். சிறு வயது முதலே RSS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இல கணேசன் அந்த அமைப்பின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வந்தார். நாட்டிற்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இருந்த இல கணேசன் திருமணம் செய்து கொள்ளாமல் தனது சகோதரர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். தொடர்ந்து அரசியல் ஈடுபாடு காரணமாக தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இல கணேசன். கட்சி பணிகளில் இல கணேசனின் ஈடுபாட்டை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாஜகவின் தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் வகித்தார் இல கணேசன். தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியங்கள் மீதான பற்றால் பொற்றாமரை என்ற தமிழ் மொழி சார்ந்த அமைப்பை இல கணேசன் நடத்தி வந்தார். மக்கள் பணியில் அதீத ஈடுபாடு கொண்டிருந்த இல கணேசன் கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் வரை அந்த பதவியில் நீடித்தார். பாஜகவின் நீண்டகால உறுப்பினராக இருந்து வந்த இல கணேசனை கடந்த 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநிலத்தின் ஆளுநராக நியமித்து அழகு பார்த்தது கட்சியின் தலைமை. அதே காலகட்டத்தில் மேற்கு வங்க ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வந்த இல கணேசன் 2023ஆம் ஆண்டு நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அண்மையில் சென்னை வந்திருந்த இல கணேசன் தவறி கீழே விழுந்து காயமடைந்ததால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் இல கணேசனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இயற்கை எய்தினார். நாட்டின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான இல கணேசன் மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
சிறப்பு தொகுப்பை பார்த்தோம். நம்ம ஜெயகிருஷ்ணன் ஒரு பத்திரிகையாளராக அவருடான உங்களுடைய சந்திப்புகள், அனுபவங்கள்? கண்டிப்பாக அவர் சிறு வயது முதலே அவரோட தொடர்பு இருந்தது. அவருக்கு வந்து தமிழ் மீது அதிகமான பற்று கொண்டவர் அவர். அதனால தான் வந்து எல்லா அரசு அதிகாரிகளும் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்து போடும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இலா கணேசன்கிறத தமிழில் கையெழுத்து போட்டார். அதாவது அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் போது அங்கே இருக்கிற அந்த வரக்கூடிய செய்திகள், அதற்கான பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்து போடாமல் அவர் தான் முதல்ல இலா கணேசன் அப்படின்னு கையெழுத்து போட அவர் ஆரம்பித்தார். அது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அந்த இலா கணேசன் மாதிரி நீங்களும் வந்து இன்ஷியலை வந்து தமிழில் போட்டு கையெழுத்து போட கற்றுக்கோங்க, எல்லாம் தமிழில் வந்து செயல்பட வேண்டும் அப்படி சொன்னார். அவர் வந்து தமிழ் மீது தீராத பற்று கொண்டவராக ஒரு இலக்கியம். ஆமாம், அது இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒரு பத்திரிகை, அதாவது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகை இருந்தது. திமுகவுக்கு முரசொலி, நமது எம்ஜிஆர் மாதிரி இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் கிட்டத்தட்ட 90களில் வந்து நம் மக்கள் தாமரை அப்படின்னு ஒரு பத்திரிகையை துவங்கினார். அப்போது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் இருந்த கோவிந்தாச்சாரி, இப்போ வந்து சந்தோஷ் இருக்கார்ல, அது மாதிரி அவங்க வந்து கோவிந்தாச்சாரின்னு இருந்தார். அவரோட தலைமையில் இங்கே வந்து ஒரு நூலகத்தில் வந்து ஆரம்பித்து வைத்தார். ஒரு மாலை நேரத்தில் வந்து அந்த நம் மக்கள் தாமரைன்னு நமக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்திரிகை வேண்டும் என்று நம்ம மக்கள் தாமரைன்னு பத்திரிகை ஆரம்பித்தார். அது கொஞ்ச நாள் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தின அப்புறம் வந்து திருப்பி 2-3 பத்திரிகை துவங்கினார். அதுவும் சரியாக போகலை. ஏன்னா ஆளுங்கட்சி, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத காலத்தில் அவர் திருப்பி என்ன பண்ணாருன்னா, ஒரே நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகையை துவக்கி அதுக்கு ஆசிரியராகவும் இருந்தார். இப்போ உங்கள்கிட்ட ஒரே நாடு தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாக பார்க்கப்படுகிறது. அவர் வந்து ஆளுநராக வரை, நாங்கள் அந்த மணிப்பூருக்கு வந்து நான் ஆளுநர் ஆகிற வரைக்கும் அதுக்கான ஆசிரியராக தான் இருந்தார். அவர் வந்து பதவியில் பொறுப்பு இல்லாத காலகட்டத்திலும் கூட, அவர் வந்து ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலும் கூட வாரத்திற்கு ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வந்து அந்த பத்திரிகைகளுக்கான என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதில் என்னெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும், யார் பேட்டியெல்லாம் வரணும், என்னெல்லாம் செய்தியை கவர் பண்ணுங்கிறது வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை அவர் அந்த ஆசிரியர் கூட்டத்தை கூட்டி அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பல்வேறு யாத்திரைகள் போன்ற விஷயங்களில் வந்து போயிருக்கிறார். அதாவது இந்த ராம யாத்திரை, அந்த ராமஜோதி யாத்திரைன்ற நிகழ்வு நடப்போட்டு மிகப்பெரிய பொறுப்பேற்று தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைக்கும் செயல்பட்டார். அதே போல் ஏக்தா யாத்ரா, அதாவது ஜம்மு காஷ்மீரில் வந்து தேசிய கொடியேற்றினா 1 லட்ச ரூபாய் பரிசுன்னு சொல்லப்பட்ட போது கன்னியாகுமரியிலேருந்து முரளி மனோகர் ஜோஷி ஒரு யாத்திரையை தொடங்கினார். அதுக்கு முழுக்க வந்து இலா கணேசன் வந்து பொறுப்பு இருந்தார். அப்போ வந்து மோடிஜியும் கூட அப்போது அந்த யாத்திரைக்கு 1வது பொறுப்பாளராக இருந்தார். இலா கணேசனும் இருந்தார். நாங்கள் அந்த ஏக்தா யாத்திரை சொல்லும்போது எங்களுக்கான வழிகாட்டியாக இலா கணேசன் தான் இருந்தார். அந்த போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து அந்த கொடியேற்றுவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுத்தி எங்களுக்கான கூட்டங்களை நடத்தி அதற்கான செயல்பாடுகள் பத்திரிகையாளராக நான் போய் கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ இருந்தது. அப்போ கவர் பண்ணோம். ஸோ அதுபோல் விஷயங்கள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அயோத்தி ராமர் கோயிலை பற்றி அவர் பேசும்போது என்ன சொல்வார்னா, பொன்னியின் செல்வனில் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து செதுக்கும் போது அந்த ஒளி கேட்டது பார்த்தீங்களா, அந்த ஒளி தான் வந்து நான் அயோத்தியா தாண்டு போகும்போதோ ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகும்போதோ அங்கே ஒளி சத்தம் கேட்கும்போது அந்த பொன்னியின் செல்வன் ஞாபகம் தான் வரும், விரைவிலே ராமர் கோயில் கட்டப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் அப்போ தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருந்தார். அந்த முறையில் ராமர் கோயில் கட்டின போதும் கூட அவர் சிறப்பு விருந்தினர் அங்கே போய் கலந்து கொண்டு விட்டார். அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவரோட பத்திரிகை துறை செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்களிப்பு வருது. பல்வேறு பத்திரிகைகளில் வந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு நியதி இருந்தது. அதாவது அமைப்பு பொதுச்செயலாளர்கள் வந்து பத்திரிகையோ இல்லை பொது மேடைகளையோ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மாதிரி நியதி இருந்தது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் வந்து அதை எல்லாமே மீறி பத்திரிகைக்கு பேட்டி, அதுவும் இல்லாமல் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி, பொதுக்கூட்டங்களில் பேசுவது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் செவ்வனே செய்து கொண்டு வந்திருந்தார். பல தொலைக்காட்சியில் விவாதங்கள்லாம் கலந்துக்கிட்டு இருந்திருக்கார். அதாவது வாஜ்பாய் ஆட்சி அப்போது வந்த சூழ்நிலையில் அப்போ வந்து ஒரு விவாதம், ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ வந்து காங்கிரஸில் இருக்கிற ஒரு சொன்னார், நீங்கள் தான் காந்தியை சுட்டவர்களாச்சு, நீங்கள் தான் காந்தியை சுட்டவர்களாச்சு திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், மீண்டும் இது சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த சொல்லும் போது தான் நாங்கள் 2 MP ஆனோம், திருப்பி அடுத்த வாட்டி சொன்னீங்க 80 MP ஆனோம், திருப்பி அடுத்த வாட்டி சொன்னீங்க கிட்டத்தட்ட 150 MP கிட்ட வந்துட்டோம், திருப்பி சொல்லிட்டீங்க ஆட்சிக்கே வந்துட்டோம். ஸோ காந்தியை சுற்றோல் நீங்கள் சொல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு செய்து, அதாவது வந்து தனக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற அந்த கேள்வி கணக்குகளை கூட இலகுவாக மாற்றக்கூடிய நிகழ்வு அவருக்கு இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். திருமணத்துக்கு போகும்போது
தஞ்சை மாவட்டக்காரங்களாம் வழக்கமாக வந்து அந்த வெத்தலைப்பாக்கு போடக்கூடிய பழக்கம் உண்டு. அவர் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே வெத்தலைப்பாக்கு போடுறீங்களா வெற்றிலைப்பாக்கு போடுறீங்களா கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு வெற்றி இலையை தான் தூக்கி போட்டு பழக்கம் தவிர வெற்றிலை சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உணவாக இருந்திய பிறகு வெற்றி இலையை தான் தூக்கி போடுவோமே தவிர வெற்றிலை பாட்டு எனக்கு பழக்கம் இல்லை என்ற விஷயமெல்லாம் கொஞ்சம் சிலடியாகவே அவர் பேசக்கூடிய விஷயம். அவர் வாயிலே வந்து சரஸ்வதி வந்து நடமாடிக்கொண்டே இருக்கு நான் சொல்லலாம். பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து அவர் வந்து பத்திரிகை துறை விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். என்னோட நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டு பல்வேறு பத்திரிகைகளுக்கான அறிவுரைகள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கூட்டங்களில் பேசும்போது சாமானிய மக்களுக்கு, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது எல்லாம் வட இந்திய கட்சி என்று சொல்லி கொண்ட காலத்தால் இவர் பொது மேடைகளில் சென்று பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கும் அடிப்படை மக்களுக்கும் அது புரியும் வகையில் பேசக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நம்மோட பாஜகவுடைய பொருளாளர் எஸ்ஆர் சேகர் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வழியாக. சார் வணக்கம். இல கணேசனை குறித்த உங்களுடைய நினைவஞ்சலி. சார், இல கணேசன் அவர்கள் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றுவதற்கு பல பேர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களில் வெகு சிலர் தான் வெளியே தெரிஞ்சிருக்கிறாங்க. அதில் மிக முதன்மையானவர் வந்து என்னுடைய ஞாபகம் தெரிந்து மறைந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்கள் 1991 முன்னால் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால 91க்கு பின்னால கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி 5 பேர் 10 பேர் மட்டுமே அங்கங்க கொடி பிடிச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்த ஒரு கட்சியை கிளைகள் தோறும், மாவட்டம் தோறும், மண்டல் தோறும் பரப்பிய ஒரு பெருமை இல கணேசனுக்கு உண்டு. மண்ணோடு ஐக்கியமானவர், மனிதனோடு ஐக்கியமானவர். அரசியல் நாடி துடிப்பை கழகங்களுக்கு பின்னால தேசிய அளவில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கண்டுபிடித்தவர் இல கணேசன் அவர்கள். எப்படி கழகங்கள் வந்து பேச்சால் வளர்ந்தது, அந்த பேச்சுக்கள் வந்து அதனுடைய தரம் வேற. ஆனால் தேசிய தரத்தோட, தமிழனுடைய தரத்தோட அதை கீழே எடுத்து சென்ற பெருமை இல கணேசனுக்கு உண்டு. அதனால அவர் வந்து மிகவும் மதிக்கத்தக்கவராக இருக்கிறார். அதோடு கூட எல்லா அரசியல் கட்சிகளிலும் மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய வாரிசுகள், மேல ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவரை மீறி கட்சி நடக்காது. இது பிஜேபிக்கு அந்நியப்பட்ட விஷயம். ஆனா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இல கணேசன் மட்டுமே இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமையை மாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்ல, 2 இல்ல, அத்தனை தலைவர்களையும் உருவாக்கியவர் இல கணேசன் அவர்கள். ஆக வெறும் மரம் மட்டும் வளராமல் விழுதுகளையும், வேர்களையும், கிளைகளையும், பழங்களையும் வளர்த்த ஒரு பெருமை இல கணேசனுக்கு உண்டு. எழுத்தாற்றல் மிக்கவர், பேச்சாற்றல் மிக்கவர், நளினமாக ஒரு சட்டையர், ஒரு நகைச்சுவையாக எதிரி அட்டாக் பண்ணக்கூடியவர். எல்லா கட்சிகளிலும் நண்பர் உண்டு அவருக்கு. குறிப்பாக மறைந்த திரு கலைஞர் அவர்கள் இவருக்கு மிக நெருங்கிய நண்பர். நான் வந்து அவரோட கார்ல போயிட்டு இருக்கிறலாம், திடீர்னு ஓரமா நிறுத்தி ஒரு அழைப்பு வந்ததுன்னா பேசுவார். பார்த்தா அன்னைக்கு முதல்வர் கலைஞரோட பேசிக்கிட்டு இருப்பார். சர்வசாதாரணமாக எல்லாரோடையும் மிக நெருங்கிய நட்புல உள்ளவர். அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. ஆனாலும் பல விதைகளை ஊன்றி, மரங்களை ஊன்றி, கிளைகளை வளர்த்து விட்டு பிஜேபி ஒரு ஆலமரமாக வளர்த்து விட்டு சென்றிருக்கிறார் என்கின்ற அவருடைய நினைவலைகளை நான் ஜனம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி சார் உங்களுடைய நினைவலைக்கு. ஜெயகிருஷ்ணன் தொடரும். அதே மாதிரி வந்து இவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அவர் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு நட்பு வளையத்தில் தான் இருந்தார். அவர் ஒரு முறை நான் வந்து செய்தி சேகரிப்பாக 2006 அப்போ வந்து கமலாலயத்தில் காத்து கொண்டு வந்தேன் வெளியே. அப்போது மு.க. ஸ்டாலின் இவருடைய இப்போ முதல்வர் வந்து அந்த வழியை கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணி என்னை பார்த்துட்டு வண்டி நிறுத்திட்டு உள்ளே இலா கணேசன் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கார் சார் அப்படின்னு கேட்டால், நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள், இந்த பக்கம் பாஸ் பண்ணேன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ போகிறவர்கள் கூட இலா கணேசனை வந்து அங்கே இருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது கம்யூனிஸ்ட்டில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட இல்ல திருமணங்களுக்கு வந்து அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா, கம்யூனிஸ்ட் 3வது பில்டிங் தான் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் சென்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை சந்தித்து அந்த பத்திரிகைகளை வைத்துட்டு வருவார். அது இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவர் வந்து நட்பாக இருந்தார். அவர் சொன்ன மாதிரி கருணாநிதி அவர்கள் 2 முறை அவர் வீட்டுக்கே வந்து அவர் வந்து வாழ்த்திட்டு சென்ற நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து
எந்த அந்த ஆளுங்கட்சி எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும் கூட நாசூக்காக அவர்களுக்கு அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த திறன்மை அவருக்கு இருந்தது. அதாவது தமிழில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய புலமை பெற்றிருந்த காரணத்தால் எந்த கட்சி வந்து தவறு செய்திருந்தாலும், காங்கிரஸ் தவறு செய்யும் போது அதை வந்து அந்த விவாதங்களில் பேசும்போது அந்த தலைவர்கள் புண்படாத வகையிலே அதை வந்து நாசூக்காக சிலடையாக நகைச்சுவாக சொல்லுவார். அதேமாதிரி திமுக வந்து தவறு செய்வதும் கூட அவர் வந்து பேட்டியிலையோ எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு முறை அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், அதாவது 1996 நினைக்கிறேன், அவர் வந்து ஒரே நாளில் வந்து நம்ம வந்து ஸ்ரீலங்காவை வந்து இந்தியா வின் பண்ணிச்சு. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து எல்லையை வந்து நம்ம அடித்தோம். அதே மாதிரி அன்றைக்கே வந்து ஒரு விண்வெளியை நம்ம செலுத்தினோம். அப்போ ஒரு பொட்டிக்கடல் இருக்குது. அப்போ வந்து 96 பிஜேபின்ற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பொட்டிக்கடல் இருக்கும்போது அவர் ஒரு செய்தி, ஒரு அறிக்கை விட்டுருந்தார். விண்ணிலும் மண்ணிலும் ரன்னிலும் வெற்றி அப்படின்னார். விண்ணிலும்னா ராக்கெட்டில் விட்டுது, மண்ணிலும்னா வந்து நம்ம இதில் அந்த பார்டரை வந்து எதிர்க்க பாகிஸ்தானை ஓட விட்டது, மண்ணிலும் அதான் மண்ணிலும் ரன்னிலும் வெற்றி, கிரிக்கெட்டில் வெற்றி. இது மூணுலேயும் ஒரு சிலடையாக சொன்னார். ரன்னிலும் மண்ணிலும் விண்ணிலும் வெற்றின்னு. நான் கடந்த முறை சந்திக்கும் போது சொன்னேன், சார் இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஞாபகம் இருக்கிறோம், மறந்தே போயிட்டோம்மா, நீ சொல்லி தான் ஞாபகம் வருதுன்னாரு. ஸோ அது மாதிரி அதாவது ஒரு பொட்டி கடையில் பேப்பர் படித்து மாலை பேப்பரில் படித்து ஒரு நபர், ஒரு சாதாரண ஒரு மனிதர் சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ அருமையாக ஒரே விஷயத்த சொல்லிட்டு 3 விஷயத்த ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். ஒரு வார்த்தையில் ஒரு விஷயத்தையும் சொல்லி 3 விஷயத்தை ஒன்று சொல்லி முடித்தார். ஸோ அந்த கெப்பாசிட்டி அவருக்கு மிகப்பெரிய நிகழ்வாக இருந்தது. சொல்லின் செல்வராக இருந்திருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஒரு விஷயத்தை நாசூக்காக எப்படி சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்லிடுவார். அந்த கெப்பாசிட்டி வந்து கடந்த ஒரு மார்ச் மாதம் அவருக்கு அண்ணன் வந்து பிப்ரவரி 8 காலம் பண்ணார். அதுக்கு நான் ஒரு டேட் கேட்டிருந்தேன், நிகழ்ச்சிக்கான டேட்டு கேட்டிருந்தேன். அப்போ அவர் வந்து அவர் துக்கம் விசாரிக்க போகும்போதும் கூட அங்கே ஃபஸ்ட்டு அவரை கூப்பிட்டு சொன்னது, அவர் பிஏவை கூப்பிட்டு இவரோட டேட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுப்பா, நம்ம கொடுத்த டேட் அண்ணா காலம் பண்ணாலும் கிடைக்காம போயிடுச்சு, இவர் கொடுன்னு சொல்லி உடனே எனக்கு டேட் கொடுத்தார். பத்திரிக்கையாளரான சந்திப்பு, அதில் ஹிந்துவிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, இந்த பல்வேறு பத்திரிகையிலேருந்து வந்தாங்க. அப்போ மாணவர்கள் ஒரு 25 மாணவர்கள் இருந்தாங்க, பத்திரிக்கையாளர் மாணவர். அவர்களுக்கு அவர் ஒரு கிளாஸே எடுத்தார். அதில் மிகப்பெரிய விஷயமா அவர் பார்த்து என்ன சொன்னார்னா, அப்போது அந்த இது பெரிய குறிப்பாக நான் பார்த்தேன், அங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான செய்திகளாக இருக்க வேண்டும், நல்ல விஷயத்தை தேடி சென்று எழுத வேண்டும், தவறான விஷயத்தை எழுதக்கூடாது. அந்த மீட்டிங்கில் மாணவர்களுக்கு அவர் எடுத்த வகுப்பு, யார் நாகாலாந்து கவர்னராக இருந்து மாணவர்களுக்கு எடுத்த வகுப்பு அது. எந்த காரணத்திற்கும் தேசத்தை பற்றி இழிவாக எழுதக்கூடாது என்ற வைராகத்துடன் இருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி மாணவர்கள், பத்திரிகையாளர் மாணவர்களை நான் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அவர் பேசினார். அவர் குறிப்புகளோட அந்த வயதில் 80 வயதிலையும் வந்து அவர் என்ன வந்து மக்களுக்கு தர வேண்டும், என்ன மாணவர்களுக்கு என்ன தரணும், அரசியல்வாதிக்கு என்ன பேசணும், தொழிலாளர் மத்தியில் என்ன பேசணுங்கிறது அவர் பிரித்திருந்து பார்த்தார். ஸோ யாருக்கு என்ன பேசணுன்ற கண்டென்ட்டை கரெக்டாக கன்வே பண்ணுவார் அவர். இப்போ ஜெயராம் அனைத்து கட்சி தலைவர்களோடையும் ரொம்ப இணக்கமாக இருந்திருக்காரு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட தஞ்சையில் ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருந்த தஞ்சையார் என்று சொல்லப்படுகிற ராமமூர்த்தி அவர்களுடைய முத்து விழா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா பழ நெடுமாறன், மணியரசன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண்ணு, இப்படி கொள்கை ரீதியாக எதிர் சித்தாந்தத்தில் மிக கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க கூட ஒரே மேடையில் இருந்து அந்த மேடையை பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும், செம்மொழி மாநாட்டில் பேசியதாக இருக்கட்டும், 1000 ஆண்டு விழா, தஞ்சை பெரிய கோயிலுக்கான 1000 ஆண்டு விழா நடந்தபொழுது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி பங்கேற்ற விழாவில் அவரும் வந்து ஒரு பார்வையாளராக எளிமையாக பங்கேற்றதாக இருக்கட்டும், இந்த அணுகுமுறையெல்லாம் எப்படி? இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1/1/2000 ஆண்டு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, வானளாவிய திருவள்ளுவருக்கு அங்கே சிலை எழுப்பிய கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், அந்த நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயகிருஷ்ணன், நீங்கள் சொன்னீங்க இளம் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி போல் அவர் செயல்பட்டார் அப்படின்ட்டு. இப்போ பத்திரிகையாளராக வழிகாட்டி போல் அவர் செயல்பட்டது, பத்திரிகை ஆசிரியராக இருந்ததையும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. நீங்கள் அவருடைய நேர்காணல் போன்றவற்றை எடுக்கின்றப்ப அவருடைய சொல்லாற்றல் பயன்படுத்துகிற விதம், இது கிட்டத்தட்ட 4 நேருக்கு நேர் எடுத்திருக்கு அவர்கிட்ட. நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் போது அந்த பதிவு கூட நேற்று என்னோட முகநூலில் பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது 2017 அவர் வந்து மெம்பர் ஆகிட்டார், ராஜ்யசபா மெம்பர் ஆகிட்டார். ராஜ்யசபா மெம்பர் ஆனோடனே அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இது மாதிரி உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமானோன்னே,
நேரடியாக வந்து என்னோட தொலைக்காட்சிக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் எனக்காக ஒதுக்கி அந்த பேட்டியை கொடுத்தாரு. அதே மாதிரி 3 தொலைக்காட்சிகள் அவர் வந்து நான் அணுகிய போது பேட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் நாகாலாந்து கவர்னர் ஆன ஒரு பேட்டி கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், எல்லாம் கரெக்டாக பேட்டி கேட்டுருவீங்கப்பா, கடைசியில் ஏதாவது ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டு என்னை மாட்டி விட்டுருவீங்க, அதனால தான் வந்து கவர்னர் ஆன கூட பேட்டி கொடுக்கறதில்ல அப்படின்ற விஷயத்தை சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 3-4 நேருக்கு நேரு கேட்டிருக்கேன். அவரும் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சரியான பதிலை கொடுப்பார். நான் அப்போ வந்து நீட் பிரச்சனையெல்லாம் ஏற்பட்ட போது அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இது மாதிரி நீங்கள் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் இதற்கான விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள முடியுமான்னும் போது அவருக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக அவர் பகிர்ந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, கருணாநிதியும் அவருக்கும் இருந்த நட்பு, கருணாநிதியோட வந்து தெய்வ நம்பிக்கை எப்படி அவர் மறைத்து பட்டிருந்தார் அந்த விஷயத்தை கூட நம்ம கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக ஆசைப்படுவார்ப்பா கருணாநிதி, அது போன்ற தனியாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவார் அவர் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பார். கருணாநிதியோட ஆன்மீக விஷயங்கள் என்னங்கிறத இவர்கிட்ட கருணாநிதி பகிர்ந்துப்பார். இவர் நம்மகிட்ட சொல்லுவார், இது மாதிரி கருணாநிதி சொன்னாலும் கூட அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குப்பா கருணாநிதிக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நம்மக்கிட்ட கோட் பண்ணி பேசுவார் அவர். மாற்று சித்தாந்தம் கொள்கை உடையவர்களையும் ஈர்த்திருக்கார், கவர்ந்திருக்கார். அவர்களும் வந்து நட்போடு இன்றைக்கு திராவிடர் கழகமும் பாஜகவும் அல்லது ஆர்எஸ்எஸுமே நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. ஆனால் திமுகவினுடைய தலைவர் வந்து அஞ்சலி செலுத்தி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதுபோல் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் முதலமைச்சர் 2 முறை நேரில் அஞ்சலி செலுத்திருக்கார். அவர்களுடைய நட்பை, அன்பை எப்படி அவர் பெற்றார்? அதாவது அவர் வந்து 1990 தமிழக பாஜகவிற்கு அமைப்பு பொதுச்செயலாளராக வருகிறார். அது வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸில் இணை மாநில செயலாளராக, மாநில இணை செயலாளராக தஞ்சாவூரை சேர்ந்த சண்முகநாதன் என்பவர், அவரும் மறைந்த இலகணேசன் அவர்களின் பள்ளிக்கால தோழர், அவரும் அதே ஷாக்கா தஞ்சாவூர் அரண்மனை ஷாக்காக்கு சென்ற சண்முகநாதன் அவர்கள் மாநில அமைப்பாளராக ஆர்எஸ்எஸிற்கு அவர் வருகின்றார். இவர் மாநில இணையமைப்பாளராக வருகின்றார். மதுரைக்கு தென்பகுதியை மையமாக கொண்டு வைத்து வேலை செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 90 அவர் பிஜேபிக்கு வந்த உடனே தியாகராய நகர் சட்டமன்ற தென் சென்னை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் வடபழனியில் உள்ள வேங்கீஸ்வரர் கோவில், அந்த துரைசாமி சாலைன்னு இப்போ ஒன்மே போகும், அங்கே தான் முதல் பொதுக்கூட்டம். சிங்காரவேலர் திடல் என்று அன்றைக்கு அதுக்கு பெயர். அங்கே முதல் பொதுக்கூட்டம். 2வது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் டாக்டர் முரளிமணி ஜோஷி அவர்கள் அகில பாரத தலைவரான பின்னர் பனகல் பார்க்கில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரை அண்ணன் இலகணேசன் அவர்கள் எதிர்க்கட்சிகளை கிண்டல் அடிப்பதில் வார்த்தைகளை, அதாவது அவருக்கு நம்முடைய பத்திரிகையாளர் நண்பர் ஜெயகிருஷ்ணன் சொன்னது போன்று நாவில் சரஸ்வதி குடியிருக்கும் காரணத்தால் சர்வசாதாரணமாக யாரையும் புண்படுத்தாமல் எளிய வார்த்தைகளாக, அதே நேரத்தில் கிண்டல் கேலி என்று வார்த்தைகள் வந்து விழும். முரளிமனோகர் ஜோஷி பேராசிரியராகவும் இருந்தவர். பேராசிரியர் டாக்டர் முரளிமனோகர் ஜோஷி அவருடைய பெயர். வரவேற்புரையில் அவர் சொல்கின்றார், நான் உங்களை டாக்டர் என்று அழைத்தாலும் கேவலம், பேராசிரியர் என்று அழைத்தாலும் கேவலம். ஏன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் திராவிட சித்தாந்தத்தில் இருந்ததுனால இதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு இழுக்கு அப்படிங்கிறத சொல்லி, யார் அது புதுசாக ஒரு ஆள் இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறானேன்னு பாஜக தொண்டர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தபோது கட்சியில் இருக்கிற பலருக்கு புதிதாக இருக்கும், அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருந்தவர். விமர்சனத்தை கூட கனிவான வார்த்தைகள்ல அப்படி மறைபொருளாக பேசியதை பார்த்தோம். ரொம்ப நையாண்டியான ஒரு இதாக போகும்போது, சட்டையரா போகும்போது அது ரொம்ப ஒரு லகுவாக இருக்கும், யாருக்கும் அது புண்படாத வகையில். 2007ஆம் ஆண்டு கமலாலயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தாக்கப்பட்ட பொழுது அதற்கு முதல் நாள் அவர் இந்தூரோ நாக்பூரோ ஏதோ ஒரு ஊரில் தேசிய செயற்குழுவிற்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பிரயாணித்த அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுடன் சென்றுவிட்டு அடுத்த நாள் வந்தார். தாக்கப்பட்ட பொழுது நாங்கள் எல்லாம் முன்னால் நின்று, நான் டாக்டர் தமிழிசை, புஷ்கலா என்ற ஒரு சகோதரி திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர், அனு சந்திரமௌலி என்று போன்றவர்களெல்லாம் முன்வரிசையில் நின்று அந்த தாக்குதலை எதிர்கொண்டோம். அதற்கு அடுத்த நாள் அரங்கத்தில் வந்து பேசிவிட்டு அவர் பேசிய பேச்சானது உண்மையில் திருநாவுக்கரசு பேசியது இன்னும் ஒரு 5 நிமிஷம் திருநாவுக்கரசு பேசியிருந்தார்னா நாங்கள் எல்லாம் நேராக கிளம்பி போய் அடிக்கிற அளவுக்கு அவர் எங்களுக்கு ஒரு இயல்பான பேச்சு. ஆனால் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும் விதமாக திருநாவுக்கரசு பேசினார். அதை ஆப்செட்டும் செய்யும் விதமாக மிகவும் பண்பான வார்த்தைகளில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் திமுகவின் காலித்தனத்தையும் கண்டித்து கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தார்கள். அது ஒரு மறக்க முடியாத
ஒரு சம்பவம். எண்ணற்ற சம்பவங்களை சொல்லலாம். இதை தாண்டி, அரசியலை தாண்டி அவருக்கு இசையின் மீதும் கலைஞர் திரைப்பட துறையில் திரைப்படங்கள் நாடகங்கள் மீதும் அவருக்கு அளப்பரிய காதல் இருந்தது. இந்த பாரத் கலாச்சாரம்னு சொல்லி பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கச்சேரிகள் நடக்கும். முதல் வருடம் என்று நினைக்கின்றேன், அது தொடங்கிய முதல் வருடம் இவர் தான் தொடக்கி வைத்தார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தான் அன்றைக்கு சீஃப் கெஸ்டாக இருந்தார். ஒய்ஜி பார்த்தசாரதியின் மனைவி அவங்க ரேஷ்மி இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் இலகணேசன் பேசிய பேச்சு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நாலுகால் மண்டபம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் இசை விழாவிற்கு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா வந்து பாடுவார். அதை மேற்கோள் காட்டி, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது கோவில் படிக்கட்டில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு உங்கள் இசையை கேட்பேன் என்று சொல்லிவிட்டு ஒரு குட்டி கதையை சொன்னார். அதை ஒரு 30 செகண்டில் சொல்கிறேன். ஒரு தாத்தா பேரனோட வந்து உட்காருவார் ஒரு கதா காலட்சேபத்துக்கு. 10 நாள் நடந்த கதா காலட்சேபம். அந்த கதா காலட்சேபத்தில் வந்து அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் தாத்தா கிட்ட இருக்காது. ஆனால் பேரன் கைத்தட்டி ரசித்து ரொம்ப ரசிப்பான். ஒவ்வொரு நாளும் இவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்காரு அப்படின்னு 10ஆவது நாள் முடிஞ்ச அந்த கதை இது முடியும் போது அந்த கதை சொல்கிறவர் அவர்கிட்ட கேட்பார், பெரியவர்கிட்ட, உங்கள்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லையே, அந்த அளவுக்கு நான் வந்து யார் இதையும் கவராமல் இது பண்ணி போயிட்டேன், ஆனால் பேரனோட தினசரி வரீங்களோ அதை கூட அவரால் கேட்க முடியல. காது கேட்காத காரணத்தினால அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து என் பேரனுக்கும் போய் சேரணுங்கிற காரணத்தினால தான் அவனை அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு காது கேட்காது, ஆனால் என் பேரன் வந்து இதெல்லாம் கற்று உணர்ந்து அவனும் வாழ்க்கையில் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அழைத்து வந்தேன். அப்படி இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்கள், மிக மெல்லிய நகைச்சுவையுடன் கூடிய, அதுவும் உடனடியாக பாமரர்களையும் போய் சேரக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை மக்கள் முன் வைப்பதில் ஆகச்சிறந்தவர் அண்ணன் இலகணேசன் அவர்கள். அதே போல் எதிர் சித்தாந்தம் இருந்தாலும் கூட அவர் எடுத்து வைக்கிற அந்த வாதங்கள் என்பது அவர்களையே கவர்கின்ற வகையில் அமைந்ததெல்லாம் ஜெயகிருஷ்ணன் குறிப்பிட்டார். அதுபோல் நீங்கள் நெருங்கி நிறைய பழகியிருக்கீங்க. உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் வளர்ச்சி, உங்கள் மீதான அக்கறை, உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள்? நான் என்ன பொறுப்பில் இருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு மிக நெருக்கமாக நாங்களெல்லாம் அவருடைய அரசியல் ஆரம்ப காலத்தில் இருந்து கட்சி ஆட்சிக்கு வரை 1998 வரை மிக நெருக்கமாக பழகினோம். 98லேருந்து பார்க்குறவங்க யாராவது கருத்து வேறுபாடுன்னு நினச்சிக்க போகிறாங்க. அப்படி இல்லை. கட்சி வளர்ச்சி, கட்சியில் பல்வேறு இவங்க வரும்போது நாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் என்றைக்குமே முறை. தேவையான நேரத்தில் அவருடன் பிரயாணித்திருந்தோம். பல்வேறு காலகட்டங்களில் அவர் பல்வேறு விதமான எங்களுக்கு ஆலோசனைகளும் சொல்வார். இயல்பிலேயே நாங்கள் எல்லாம் கொஞ்சம் துடிப்பாக செயல்பட்டவர்கள். அவருடைய நடைமுறைக்கும் அவருடைய பேச்சு சுபாவத்திற்கும் நேர் எதிராக கரடுமுரடான பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம். வீரத்துறவி ராமகோபாலன் அவரும் சிஷ்யர், நாங்களும் சிஷ்யர். எங்களுக்கு ஒரு உடன்பிறவா அண்ணனாக இலகணேசன் இருந்தார். ஆனால் இலகணேசன் சொல்லுவார், தயவு செய்து இவ்வளவு வேகமாக இவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படாதீர்கள் என்று சொன்னவர் தற்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுடைய வழிமுறை தான் இந்த திராவிட இயக்கங்களுக்கு சரியானது என்று நான் நினைக்கின்றேன். ஏனால் இந்த திராவிட இயக்கங்கள், அது தீக்காகவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு எல்லை மீறி போய்கொண்டிருக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் வந்து நாசூக்கா சொன்னால் புரியாது. நீ சொல்லுவையை பேசும்போது யாருக்கு என்ன மொழியில் புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில் பேசணுங்கிறது, அதுதான் சரி போல இருக்குன்னு என்னையே எண்ண வைக்கிறாங்க. ஆனால் அந்த வழி கூடாது. நாம் அவர்களையும் வெல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய வழியில் பிரச்சனைகள் அதிகமாக வரும், என்னுடைய வழியில் சுமூகமாக இருக்கும் அப்படின்லாம் பல்வேறு அனுபவங்களை நான் கடந்த பிப்ரவரி மாதம் தஞ்சாவூர்லேருந்து எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் வந்திருந்தாங்க. அவங்களோட பார்த்து என்னுடைய மைத்துனனும் அவனும் இலகணேசன் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். அவரும் கட்சியில் பிரயாணித்தினார். அவங்களோட போகும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக பழைய சுவையான விஷயங்களை, ஒரு கிண்டல் கேலி கடந்த விஷயங்களை கூட எல்லாவற்றையும் தொடர்ந்து பேசி வந்தோம். நான் எழுதுவதை, சோஷியல் மீடியாவில் எழுதுவதை தொடர்ந்து படித்து கொண்டு வந்திருக்கின்றார். அன்றைக்கு தான் எனக்கு பிடிப்பட்டது. அப்போ தான் சொன்னார், உன்னுடைய உழைப்பு மெச்சத்தக்கது, பாராட்டத்தக்கது. நான் கூட உனக்கு வெறும் வாயோடு போயிடுவியோன்னு நினச்சேன், ஆனால் தேடி கண்டுபிடிச்சி எழுதுகிற இதையே தொடரு என்று சொல்லி எனக்கு அறிவுரையும் வழங்கினார் அவர். அதை என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. இது சென்னையில் வந்து தேசிய பொதுக்குழுவை வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தினார்.
பாரத பிரதமர் வாஜ்பாய் அன்றைக்கி வரதா இருந்துச்சு. ஆனால் காந்தகார் இந்த ஃப்ளைட் கடத்தப்பட்ட காரணத்தால் அந்த காலகட்டத்தில் அப்போ வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பிரம்மாண்டமான அளவிலே யாருமே வந்து எதிர்பார்க்க முடியாது, தேசிய கட்சியில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்குழு நடத்த முடியுமா அப்படின்னு இருந்தது. அந்த இதில் வந்து நான் ஒரு அங்கமாக இருந்தேன். அந்த 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 நிகழ்வில் வந்து அந்த குழுவில் நான் ஒரு அங்கமாக இருந்தேன். இரவு பகல் அவர் கூட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் ஃபுல்லாக வந்து டெலிஃபோன் ஒர்க் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இரவு நேரத்தில் 1 மணி 2 மணி எல்லாம் அவர் மொய்த்து கொண்டு இருப்பார். அப்புறம் அவர் கூட இருப்போம். அந்த 15 நாட்களும் அவர் கூட தான் இருப்போம். நாங்கள் அவர் என்னென்ன பிளான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ பிளான் ஏ பிளான் பி எல்லாமே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அவர் வருவார், நேரடியாக பேசுவார், நேரடியாக செயல்படுத்துவோம். இது தொடர்ந்து அவர் செயலாற்றிக்கிட்டே வந்தார். இரவு பகல் பாராமல் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அவர் இந்த பணியை வந்து நடத்திட்டு இருந்தார். வாஜ்பாய் அவர்கள் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த அசம்பாவிதம் காரணமாக அவர் வர முடியவில்லை. அதனால் இந்திய தேசமே ஒரு தமிழ்நாட்டில், அதுவும் தென்னகத்திலே திராவிட கட்சிகள் ஊறியிருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சியை வந்து பாரத தேசிய கட்சியை வந்து பொதுக்குழு நடத்த முடியுமாங்கிறத மிகப்பெரிய லெவலில் நடத்தினார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் வந்து அவர் பத்திரிகை மீது தீராத மோகம் கொண்டவர். நான் வந்து அவர்கிட்ட நீண்ட நாளாக நான் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு டைட்டில் கொடுங்கன்னு கேட்டுனே இருந்தேன். அவர் ஒரு 1.5-2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேட்டேன், சரி கேட்டுனே இருக்கிறேன், நீங்கள் டாப்பிக்கே தரமாட்டீங்க, உங்கள் பேரில் தான் டாபிக் இருக்கணும், டைட்டில் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னும் போது அவர் எனக்கு சொன்ன பேர் தேசிய தமிழ், இந்த பேரை வைப்பா அப்படின்னாரு. இன்று வரை இந்த நான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கேன். மேகசினா தேசிய தமிழ்ன்ற பத்திரிகை. குறிப்பாக நான் என்ன சொன்னேன், சார் இது வந்து இந்த பத்திரிகை மாணவர்கள் பங்களிப்பு தான் இருக்கும், வேறு யாரும் மூத்த பத்திரிகையாளர்களோ யாருமே இருக்காது, வெறும் மாணவர் பங்களிப்பாகவே இந்த தேசிய தமிழ் என்ற பத்திரிகை நடத்தப்படும்னு சொன்னேன். அவர் சொன்னார், எல்லாம் தமிழன்லாம் வந்து திராவிடன் நினச்சிட்டு இருக்காங்கப்பா, அப்படி கிடையாது, தமிழனும் தேசியவாதி, அதனால தான் இந்த பத்திரிகை தேசிய தமிழ்னு வையே அப்படின்னாரு. இன்று வரை நேற்று கூட அந்த ஒரு இஷ்யூ ரிலீஸ் ஆச்சு. அடுத்த இஷ்யூ ரெடி ஆகிட்டு இருக்கு. அவரோட இரங்கல் செய்தியோட ஒரு நிகழ்ச்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் முழுக்க வந்து அந்த தேசியம் என்பதில் தமிழும் இருக்கணும், பிரிக்கக்கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கலந்துரையாடும் போது, அவர் கவர்னராக இருக்கும்போதும் கூட கலந்துரையாடும் போது ஜெயராமன் சொன்ன மாதிரி நம்மளோட பதிவுகளை அனைத்துமே பார்த்து கொண்டே இருப்பார். எங்கள் அம்மாவை காலமானதை பற்றி போல விஷயங்கள்லாம் அது போட்டுக்கும் போது அவர் நான் சந்தித்து பேசணும், உங்கள் அம்மா காலமாயிட்டலாம், ஆமாம் சொன்னேன். அவர் சொன்னார், உங்கள் பதிவுகளை பார்த்து கொண்டே இருக்கின்றேன், எனக்கு ரொம்ப மனதை உலுக்கியதுன்னு சொன்னார். ஸோ ஒரு தனி மனிதர் பற்றி இல்லாமல் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் குடும்பத்தை பற்றியும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். அப்போ தான் அவர் நினைப்பார், இவங்கெல்லாம் நம்ம வந்து அந்த தனிப்பட்ட விஷயத்தை குடும்பத்தோட அவரோட குடும்ப நபர்களை பற்றி நம்ம பேசினால்தான் அந்த குடும்பம் வந்து நமக்கிட்ட ஈர்க்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்து அது மிகப்பெரிய நிகழ்வாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அது மட்டும் நான் வந்து ஒரு துர்கா பூஜை வாங்கன்னும் போது அப்போ கூட அவர் வந்தார். அப்போ கூட அவர் வீட்டுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் 7 மணிக்கு ஒரு துர்கா பூஜை இருக்குது, வாங்க, தேசிய ஊடக நலச்சங்கம் சார்பாக ஒரு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக ஒரு துர்கா பூஜை நடத்துகிறோம், தேசியம் தெய்வீகம்ட்டு, நீங்கள் வாங்க அப்படின்னா ஒரு 1 hour லேட் ஆகிடுச்சு. அப்படின்னு அவர் சலைக்கலை, வந்துட்டு அவர் சொன்னார், அப்பா ஓபிஎஸ் வந்தார், இருந்தாலும் நீ உனக்கு நான் டேட்டு கொடுத்துட்டேன், நான் வந்து வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி எங்கள் சங்கத்தை பத்திரிகையாளர் சங்கம் ஆரம்பிக்கும் போது அவர் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தேன், வாங்கன்ட்டு வந்திருந்தார். என்னென்னா ஒரு 2 சீஃப் கெஸ்ட் வரணும்னு எதிர்பார்த்தாங்க மற்றவர்கள். என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நான் 6 மணிக்குன்னு நிகழ்ச்சி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு டைம் வந்து அவரை மாதிரி டைம் கீப்பப் பண்ணுற உலகத்தில் யாருமே இல்லைங்க. கணேசன் அவர்கள் எழுதிய ஒரு பாட்டின் ஒரே ஒரு 2 வரிகளை மட்டும் வாசிக்கின்றேன். செல்வத்தை தந்தேன், உடல் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன், என்ன தந்த போதும் மனம் அமைதியுற்றதால் குருவே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். இது ஆர்எஸ்எஸின் பாடல். இது அண்ணன் இலகணேசன் அவர்கள் தேசியவாதிகளுக்காக, சுயம் சேவர்களுக்காக, இந்த நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் எழுதிய பாடல். இது இன்று அவருக்கு சால பொருந்தும். இன்று அவரே குருவின் பாதத்தில், பாரத மாதாவின் பாத கமலங்களில் அமரராகிவிட்டார். ஜெயகிருஷ்ணன் பல ஆளுமைகளை உருவாக்கி அவர் வழிகாட்டிய இலகணேசன் பத்திரிகையாளர்களுக்கும் முன்மாதிரி என்று நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. இப்போ தலைவர்களுடைய அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற எல்லோருமே அவருடைய பேச்சு, அவருடைய சொல் வண்ணத்தை மிக வியந்து சொல்கிறாங்க. அப்போ வார்த்தைகள் தேர்வில் மிக கவனமாக நேர்த்தியாக இருந்திருக்கு. நீங்கள் கூட வெல்லும் சொல் கொல்லும் சொல் அப்படின்னு வாலி சொன்னது கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அப்படி நிறைய அவர் குறித்த அனுபவங்கள் இருக்குது. இந்த மண்டக்காடு பிரச்சனை ஏற்பட்ட போது எம்ஜிஆரை சந்திப்பதற்கு ஒரு குழு சென்றது.
அதில் முக்கியமானவர் வந்து இலா கணேசன். இலா கணேசன் அவர்கள் தான் பல்வேறு கருத்துக்களை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆரிடம் எடுத்துரைத்திருக்கிறார். அப்போதே எம்ஜிஆருக்கு வந்து இவர் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. இவர் என்ன பல்வேறு விஷயங்களை புதிய கோணத்தில் இவர் பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு இவர் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. நான் கூட சமீபத்தில் அவர் சந்தித்த போது அவர் சொன்னார், இந்த கவர்னர் பணி ஓய்வு பெற்றவுடன் என்னோட அரசியல் அனுபவங்கள்ட்டு சில தலைவர்கிட்ட ஏற்பட்ட அனுபவங்களை நான் வந்து எடுத்து உரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சோ அவர்கள் வந்து இவர் மீது மிகப்பெரிய அபரிவிதமான பாசம் கொண்டவர். பல்வேறு கட்டுரைகள் வந்து சோவுக்கு வந்து இவர் எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவரோட ஆஃபீஸு துக்ளக் ஆஃபீஸுக்கு போகும்போது இவனுக்கு 2-3 கட்டுரை என் மூலமாக கொடுத்துருக்காரு. நான் கொண்டு போய் சோ அவர்களிடம் அந்த கட்டுரையை கொடுப்பேன். நம்ம இலா கணேசன் அனுப்பினாரான்னு ஆமான்னு சொல்லுவேன். அந்த கட்டுரை வந்து வழக்கமாக ஒவ்வொரு துக்ளக் நாளிதழும் அது வெளியிடப்பட வாராந்திர பத்திரிகையில் வெளியிடக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டு. ஸோ அவர் வந்து இந்த பத்திரிகை துறைகளில் வந்து மிகவும் ஆர்வமாக கட்டுரை எழுதுவதில் தினமணி போன்ற முன்னணி பத்திரிகையில் தொடர்ந்து அவர் கட்டுரை எழுதி கொண்டு வந்திருந்தார். அதே மாதிரி கடந்த ஒரு வாட்டி அவர் வீட்டிற்கு போகும்போது பல்வேறு படங்கள் இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு படத்தை பார்த்து அவர் படம்ன்றது ஒரு படத்தை பார்த்து இது வந்து உங்களை மாதிரியே இல்லையே, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இருக்குது இந்த படம்னு சொன்னபோது இதான் பத்திரிகையாளங்கிறது, நீங்களாம் இதை சிண்டு மூட்டி விட்டு போகிறீங்க அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்தோன்னே அவர் கோவப்பட மாட்டார். எடுத்தோன்னே அவர் வந்து எல்லாருமேரையும் எரிந்து விடக்கூடிய இது கிடையாது. நம்ம சொன்னோன்னா அது ஒரு நகைச்சுவாக எடுத்துக்கிட்டு அவர் ஒரு உதாரணமாக அவர் சுட்டி காட்டுவார், இது மாதிரி விஷயம்பா அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நிகழ்வு அவர் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் தலைவர்னு பார்க்கும்போது ராமகோபாலன் மிகப்பெரிய சீடராக பார்க்கப்பட்ட பொழுது விநாயகர் சதுர்த்தி பிரச்சனைகள் ஏற்படும் போது இவர் பல்வேறு மாவட்டங்களில் சென்று விநாயகர் சதுர்த்திக்கான நிகழ்வுகள் அந்த ஊர்வலத்தை எல்லாம் முன்னிட்டு நடத்தியிருக்கின்றார்கள். இவர் சொன்ன மாதிரி பல்வேறு தலைவர்கள் வந்து அவர் கொண்டு வந்திருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவருக்கு சரியான முறையில் தன்னை ஃபாலோ பண்ண ஒரு லீடர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லாமே லீடர் ஆக முடியாது. அவர் வந்து சோனியா காந்திக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார், எவ்ரிபடி இஸ் லீடர் பட் சோனியா காந்தி இஸ் லீடர்பார். அதாவது சோனியா காந்தி லீடர், அவங்க படிக்க தான் முடியுமே தவிர லீடர் கிடையாது சோனியா காந்தி. இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த அடுக்குமுடி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து சொல்லுவார். அந்த விஷயங்களை எடுத்துரைக்கூடியதில் அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி எல்லா தலைவர்களும் அவரை சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வு. ஆனால் நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி விட்டார். நான் சொல்லிகிட்டே இருந்த பாருங்க, நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம், பத்திரிகையாளர் இயக்கம் ஆரம்பிக்கிறோம், 6 மணிக்குன்னு சொன்னோன்னே எனக்கு 6:15 ஆகி போயிடுச்சு டைமு. காணல அவர், வீட்டுக்கு கிளம்பிட்டார் அவர். நாங்கள் வேற ஏதோ பரபரப்பு வந்து காணவில்லை. நான் ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்து காணவில்லை. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால், என்னப்பா 6 மணிக்கு ஆரம்பிக்கணும், 6:15 ஆகிடுச்சேப்பா, நீங்கள் அந்த டைம் கான்ஷியஸே உங்களுக்கு இல்லையே, என்ன பத்திரிக்கையாளர் நீங்கள் அப்படின்னு வந்து கடிந்து கொண்டார் என்ன. அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாங்கள் என்ன ஆகிட்டோம், இவர் வந்தால் கரெக்டாக நம்ம ஆரம்பிக்கணும் போட்டிருக்கு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல 6 மணின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வரது கிடையாது. 6 மணின்னா இவர் கிட்டத்தட்ட 5:45 அந்த ஸ்பாட்டில் வந்துடுவார். வந்து உட்காந்து நம்மளை வந்து பரபரப்பாக்கி விட்டு அவர் கூட்டம் இருக்குதோ இல்லையோ அவர் பாட்டு வந்து தன்னோட உரையை ஆற்றுவார், தன் செயல்பாடுகளை செயல்படுத்துவார். அவ்வளோ ஒரு அற்புதமான, யார் வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி சொல்லுவார், நான் அந்த இடத்துக்கு போகணுங்க அப்படின்றது நேரம் தவறாமல். அதே போல் கொடுத்த அப்பாயின்மெண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டார். கரெக்டாக ஒரு அந்த மிஸ் பண்ணால் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கிறவங்க யாராவது, இப்போ ஒருத்தர் வீட்டில் இருக்காருங்க, நீ ஒன்றும் இல்லை ஒரு 1/2 hour கழிச்சு அதை வந்துடுவார் அப்படின்ட்டு. அது மாதிரி நிகழ்வுகளை வந்து டைம் கீப்பப்பு, அதே மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட் கீப்பப்லாம் அவர் பக்காவாக பண்ணுவார். அவர் முக்கிய பிரமுகர்கள், முப்படை தளபதிகளுடைய இறுதி மரியாதைக்கு பிறகு பொதுமக்களும் இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கார்கள். சந்தன பேழையில் இருக்கிற அவருடைய உடலுக்கு நாம் அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கார் ஜெயராமன் சார். பொற்றாமரை என்கிற இலக்கிய அமைப்பை தொடங்கி அதை நடத்திக்கிட்டு இருந்தது. இந்த இலக்கிய நிகழ்வுகளை பலரை ஒருங்கிணைத்தது. தமிழ் மீதான பற்று, நீங்கள் கையெழுத்துறதுலேருந்து அரசு பணியில் இருக்கிறப்பே இளம் வயதிலேயே தொடங்கியது. இந்த இலக்கிய அமைப்பை உருவாக்கணுங்கிறது எப்போ அவருக்கு தோன்றுச்சு, எப்படி அந்த செயல்பாடு இருந்துச்சு? 2001ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நான் அவருடன் அரசியல் நிகழ்வுகளுக்காக அவருடன் பல இடங்களுக்கு அவருடன் இணைந்து செல்வேன். அப்பொழுது நான் மாநில இளைஞரணி செயலாளராக ஆன தருணம். அந்த காலகட்டத்தில் அவர் மாநில அமைப்புச் செயலராக இருந்தார். சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு அவருடன் இணைந்து செல்வேன். ஒன்று மேடை பேச்சுக்கோ, கட்சி நிகழ்ச்சிக்கோ, அல்லது கட்சிக்காரர்கள் திருமணங்களுக்கோ. அப்படி போகும்போது அவர் தொடர்ந்து நம்ம வந்து இந்த தமிழுக்கான ஒரு இயக்கமாக, அது வந்து தமிழை தூக்கி பிடிக்கும், தமிழுக்கு பெருமை சேர்க்கும், தமிழை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக அதை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்.
இப்போ சொல்லும்போது நான் அவர்கிட்ட ஒரு 3-4 அந்த காலகட்டத்தில் தமிழ் அறிஞர்கள் என்று சோக்கால்டு தமிழ் அறிஞர்களாக அறியப்பட்டவர்களை சொன்ன பொழுது இவர்களெல்லாம் தமிழை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், இவர்கள் இல்லாமல் வேறு நல்ல பெயராக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, மாற்றுக் கட்சியில் இருந்தால் கூட இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், நான் சொல்கிறது இளைஞர் ஜெயபால் ரெட்டி இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது அப்படின்னா 40-50 வருஷம் முன்னாடி தமிழகத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் பொதுமக்கள் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு பிறகு உடல் தகனம் செய்வதற்காக மின் மயானத்திற்குள் எடுத்து செல்லப்பட்டு அண்மை செய்தி தற்பொழுது ஒவ்வொரு ஊராக இன்றைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியில் பிரயாணிக்க. செல்லகுமார் சொல்றீங்களா? இல்லை நான் சொல்றது 50 வருஷம் முன்னாடி ஜெயபால் ரெட்டி காலத்து, இனி சம்பத்லாம் அதுக்கப்புறம், அதுக்கும் முன்னாடி 70களில் 1969-70 காலகட்டத்தில் இளைஞரணி தலைவராக இருந்தவர். அவரும் தமிழின் மீது மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர். அவரை தேடி பிடித்து அவர் வீடு தேடி சென்று அவரையும் அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தினார். அவரும் தொடர்ந்து பொற்றாமரை நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து கொண்டிருந்தார். அதே போன்று பேராசிரியர் சாமி தியாகராஜன், அவர் தன்னுடைய வாழ்வை திராவிடர் கழகத்தில் ஆரம்பித்தவர். திராவிடர் கழகத்தின் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்தவர். பின்னர் குன்றக்குடி சுவாமிகள், தருமபுரம் ஆதீனம் போன்ற சைவ மடங்களுடன் அங்கே இணைந்து பல்வேறு தொண்டுகளை செய்தவர். அந்த பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்களும் இலகணேசனின் மீது ஒரு பற்றும் மரியாதையும் ஏற்பட்டு அவரும் பொற்றாமரைக்கு, பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள்தான் தமிழ் வருடப்பிறப்பை கருணாநிதி அவர்கள் மாற்றிய பொழுது அவர் வழக்கு தொடர்ந்தவர். என் நண்பர் பாலகௌதமனுடன் இணைந்து வழக்கு தொடர்ந்தவர் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள். மதுரை மடத்திற்கு ஒரு பிரச்சனை, திருஞான சம்பந்தர் மடத்திற்கு பிரச்சனை வரும்பொழுது அதற்காக இறங்கி வேலை செய்தவர். தமிழ் மொழிக்கு எங்கெல்லாம் இவர்கள் இழுக்கு செய்கின்றார்களோ, திருவள்ளுவரை வைத்து இவர்கள் அடித்த கூத்துக்களுக்கும் பேராசிரியர் சாமி தியாகராஜன் அவர்கள், அண்ணன் இலகணேசனுடன் அவர்களும் இணைந்து வேலை செய்து பல்வேறு தமிழறிஞர்களை ஒருங்கிணைத்ததை நான் அருகிலிருந்து பார்த்தவன் என்ற அடிப்படையில் சொல்கின்றேன். தமிழை வைத்து வயிறு வளர்க்கும் இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே தமிழுக்காகவும் தமிழின் மேம்பாட்டிற்காகவும் தமிழ் மொழியின் சிறப்பிற்காகவும் அண்ணன் இலகணேசன் அவர்கள் அயராது பாடுபட்டார். அதன் வெளிப்பாடுதான் பொற்றாமரை மற்றும் சங்கப்பலகை போன்ற நிகழ்ச்சிகள். பொற்றாமரையில் பல்வேறு தமிழறிஞர்களை, அன்சங் ஹீரோஸ் ஆஃப் தமிழ் அப்படிம்போல வெளியில் தெரியாத தமிழறிஞர்களை பலரையும் அழைத்து வந்து அவர்களை கௌரவித்து அங்கீகரித்து பல்வேறு காலகட்டங்களில் செயல்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக எழுத்தாளர் பாலகுமாரன் போன்றவர்களும் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அண்ணன் இலகணேசன் அவர்கள். முக்கியமாக சார், பிரதமர் குறிப்பிட்டிருக்கார், ஒரு தேசியவாதியாகவே அவர் நினைவு கூறப்படுவார் அப்படின்ட்டு. இன்னொரு செய்திகளையும் நம்ம நாளிதழில் இன்றைக்கு பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியும் அவரும் சங்கப்பணிகள் தொடங்கி கட்சி பணிகளுக்கு வர்றப்ப சமகாலத்தில் வர்றாங்க. மாவட்ட பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர். பாரதிய ஜனதா கட்சி RSSல் இருந்து பிரச்சாரக்காக இருந்த நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்திற்கு அமைப்பு பொதுச்செயலராக 1990 செல்கிறார். தமிழகத்தில் RSSின் இணை அமைப்பு செயலராக இருந்த அண்ணன் இலகணேசன் அவர்கள் அதே 1990 அதே ஆண்டில் 1990 செப்டம்பரோ அக்டோபரோ 2 பேரும் அவர் குஜராத் மாநில அமைப்பு பொதுச்செயலராக பொறுப்பேற்கிறார். இவர் தமிழ் மாநில அமைப்பு பொதுச்செயலராக பொறுப்பேற்கிறார். சமகாலத்தில் இருவரும் இந்த இயக்கப் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். இயல்பாகவே குஜராத் ஆனது தேசியத்தின் பக்கம், தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம்தான். ஆனால் பல்வேறு காரணங்களால் தேசியத்திற்கு எப்பொழுதெல்லாம் தொய்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் தேசியவாதிகள் நின்று தேசியத்தை தூக்கி நிறுத்துவார்கள். அதே போன்று வேலையை செய்தவர் தான் அண்ணன் இலகணேசனும் கூட. இங்கே ஜெயகிருஷ்ணன் நிறைவு கருத்து சுருக்கம். இல்லை, இப்போது பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் பார்வை என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் குறியாக இருந்தார். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பலரும் பல கட்சியிலிருந்து இணையும் போது அவர் சொன்னார், நீங்கள்லாம் பாலாக சேர்ந்துருக்கீங்க, நாங்கள் இதை சுண்டை காய்ச்சுவோம், இதை காய்ச்சிட்டு நாங்கள் உரை ஊற்றுவோம், அது உரை ஊற்றிட்டு அந்த வெண்ணெய் வரும் பாருங்கள், அந்த வெண்ணெய் தான் மிச்சம்,
அதுதான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி, நேர்மையான அரசியல்வாதி, அந்த பாலை அப்படியே நாங்கள் சேர்த்துற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் அவர் பெண் உரிமை என்பது மிகப்பெரிய விஷயமா பார்த்தார். அதே மாதிரி தான் பெண்களுக்கான எல்லா இடத்துலையும் வந்து சரி சம உரிமை தான். எனக்கும் பத்திரிகையாளர்னு சொல்லுவார், பெண்களுக்கான உரிமை கொண்டு. அதனால தான் தேசிய தமிழ் ஒரு பத்திரிகை கூட எங்களோட நிர்வாகியை வந்து தீபா லெனின் ஒரு அம்மையாரை தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஸோ பெண்களை வந்து பத்திரிகை தொழில் அறிமுகப்படுத்தி அவங்க தேசியத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த ஆத்மா, ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு சிறந்த தேசபக்தி, ஒரு சிறந்த செயல்பாட்டாளர் அவளை இழந்திருப்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி என பார்க்கலாம். அந்த விஷயம். நன்றி நன்றி. நிறைவு. அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவருடைய பார்த்தீங்கன்னா, நம்ம திருமணத்திற்கு பத்திரிகை வைத்து வர முடியும்னா நண்பர் ஜெயகிருஷ்ணன் சொன்னது போன்று கண்டிப்பாக அதை தவிர்க்காமல் கண்டிப்பாக வந்து விடுவார். வரேன்னு சொன்னான். வர இயலவில்லாத காரணத்தால் அவங்களுக்கு அந்த திருமணம் முடிந்ததற்கு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி வாழ்த்து செய்தி அனுப்புவார். என்னுடைய சகோதரி திருமணத்திற்கு வர முடியவில்லை 93 அந்த வாழ்த்து கடிதத்தை இன்றும் நான் வைத்துள்ளேன். அதே போன்று யாராவது ஃபோன் செய்தால், பல பேர் இப்போல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அவர் கவர்னர் ஆனதுக்கு அப்புறமும் நாம் அவருக்கு ஃபோன் செஞ்சோன்னா, கார்த்தால கூப்பிட்டா இரவுக்குள்ளேயாவது கண்டிப்பாக கூப்பிட்டுருவார். இன்றைக்கி மாலை கூப்பிட்டோன்னா நாளைக்கு காலையிலையாவது கண்டிப்பாக கூப்பிட்டுருவார். அதாவது மனிதர்களுடன் தொடர்பை நம்மளுக்கு ஒருத்தன் ஃபோன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். நேரம் தவறாமல் இருக்க வேண்டும். ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். கடிந்த சொற்கள் பயன்படுத்தாமல் இனிய சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்ட அண்ணன் இலகணேசன் அவர்கள் ஆன்மா இறைவனடி சேர பிரார்த்திக்கிறேன்.